வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம், பொங்கல் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த சட்னிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பேர் சொல்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 1 கை அளவுக்கு பூண்டு, 3 தக்காளி, 4 10 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா 10 15 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புளி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டான பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை நீங்கள் தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சட்னி ரெசிபி ரெடி ஆயிரும்.